எல்லோருக்கும் நமஸ்காரங்கள். ராம் 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 ராம். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பற்றி பேச போகிறோம். ஒரு 8 நிமிஷம் அதை பற்றி சொல்லலாம்னு ஒரு ஆசை மனசில். எல்லாம் நேற்றுக்கு அவனையாவட்டம் பண்ணி எல்லோரும் நிறைய பேர் உணர்ந்து பார்த்துட்டு ஆனந்தமாக ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி காயத்ரி மகாமந்திரத்தை நிறைய பேர் அனுஷ்டானம் பண்ணியிருக்கா. நிறைய பேர் 1000 காயத்ரி பண்ணியிருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மனசுக்கு. காயத்ரி அப்புறம் மந்திரம் மாத்துன தெய்வத்தம் அப்படிங்கிறதாக ஆதிசங்கரோட ஆக்ஞா. அந்த அப்பேற்பட்ட மகாமந்திரத்தை நமக்கு அப்பா உபதேசம் பண்ணுறார். எல்லா குழந்தைகளும் அவ்வாவா அப்பாட்டு தான் உபதேசம் வாங்கிக்க முடியும். இந்த மந்திரத்தை மாத்திரம் இது வேறு யாரும் கொடுக்க முடியாது. பேர்பட்ட மகாமந்திரத்தை இது ஜபம் பண்ணா என்னன்னா 3 வேதத்தையும் படித்த பலன் அப்படின்ட்டார். அப்போ 3 வேதத்தோட சாரம் அது. அப்பேற்பட்ட மகாமந்திரம் இது ஜபம் பண்ணினா ஜனம் சில பேர்லாம் நிறைய பேர் பண்ணுவா. அவளுக்கெல்லாம் அப்படியே பகவானோட பரிபூர்ண அனுகிரகம் கிடைச்சிடும். அது என்ன நடக்க போகிறது அது முன்னாடியே தெரிஞ்சு போயிடும். அப்பேற்பட்ட பவர் உள்ள மந்திரம். ஆகையால் எல்லோரும் நிறைய காயத்ரி ஜபத்தை பண்ணிடலாம். என்னென்ன வீட்டில் என்ன நடக்கணும்னா வியாதி இருக்காது, ஆனந்தம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் சௌக்கியமாக எல்லாரும் சேர்ந்து ஜம்மன் இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த மந்திரம் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளை மாத்திரம் இல்லை, நம்ம வீடு மாத்திரம் இல்லை, நம்மளோட சுற்று வட்டாரங்கள் எல்லாத்தையும் நன்னா வைக்கக்கூடிய மந்திரம் ஏற்பட்ட மகாமந்திரம். அதனால் அந்த மந்திரத்தை நான் அனுஷ்டானம் பண்ணியிருக்கேன். அடுத்தபடியாக வட்டத்துக்கு 8ஆம் நாள் அஷ்டமி அப்படின்னு பெரியவாள்னா ஆண்களில் பெரியவாள்னா சொல்லுவாள். வட்டத்துக்கு 8ஆம் நாள் அஷ்டமிடா அப்படின்பா. அப்படி கணக்கு அப்படி ஜம்முன்னு அப்படின்னு மாதிரி மகோத்சவங்கள்லாம் நிறைய மகர்ஷிகள்லாம் நமக்கு எடுத்து கொடுத்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண சௌக்கியம் வீட்டில் இதெல்லாம் பண்ணிட்டு வீட்டில் அப்படின்னு மாசி சோபனத்ரயம் பூயாத் அப்படின்னு சொல்கிறார். ஒரு மாதத்தில் 3 நல்ல காரியங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்துட்டே இருக்கணும். நமக்கு நிறைய காரியங்கள் இருக்குது இதில். இப்போ பாருங்க, அக்ஷய திருத்தியை, யமத்வித்தீயை அன்றைக்கி தீபம் வச்சா போகிறோம். யமனோட அந்த இதே இருக்காது. அப்பேற்பட்ட அனுகிரகம் நமக்கு இருக்கும். அந்த தர்மராஜாவோட அனுகிரகம் இருக்கும் அப்படின்ட்டு. அக்ஷய திருத்தி அக்ஷயமாக இருக்கலாம். விநாயக சதுர்த்தி, கருட பஞ்சமி, இல்லை ரிஷி பஞ்சமி, இப்படி வேணால் சொல்லலாம். ஷஷ்டி, சுப்பிரமணிய ஷஷ்டி, அப்படி சப்தமி நமக்கு ரத்த சப்தமி, அப்படி அஷ்டமி, இது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. அது மாதிரி அடுத்ததுபடியாக தசமி, விஜயதசமி, நவமி, அம்பாளோட நவராத்திரியில் வரக்கூடிய நவமி எல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் விஜயதசமி அப்புறமா வைகுண்ட ஏகாதசி, இப்படி நிறைய லைனாக இருக்கக்கூடிய இந்த திதிகளில் எல்லாத்தையும் அப்படி பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய விஷயங்கள். இல்லை சதுர்த்தி இன்னைக்கு அஷ்டமி இன்னைக்கு கிருஷ்ணரை கொண்டாடுறதுக்கு காத்தாலேருந்து நம்ம எல்லோரும் சுத்தமாக இருந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது எல்லா விரதத்துக்கும் சாயந்தரத்துக்கும் கோதூளி லக்னத்தை எடுத்துருக்காங்க. அந்த லக்னத்தை பூஜை பண்ணான்னா வரலட்சுமினா பண்ணுறோமே, இதெல்லாம் அந்த லக்னத்தில் பண்ணான்னு வச்சுக்கோ அப்படி இருக்கும். அம்பாள் அப்படி அனுகிரகம் பண்ணிடுவார். அதுக்கு முடியல, இப்போல்லாம் சிரமமாக இருக்குது. பழைய காலத்தில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா. இப்போ சில பேர் பண்ணுறா. அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ராத்திரி கிருஷ்ணர் பிறந்த சமயத்தை வச்சுன்னு பூஜையெல்லாம் பண்ணி நைவேத்தியங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவாள். இந்த குழந்தை கிருஷ்ணர் பிறந்தார். கிருஷ்ணன் ஜெகத்குரும் அப்படின்னு பேர். ஏன்னா வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் ஜெகத்குரு. ஜெகத்குரு அப்படிங்கிற ஆரம்பிக்கிற பதமே அங்கேருந்து ஆரம்பிக்கும். அதனால மகான்கள் எல்லோருமே நாராயண 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 நமஸ்காரம் பண்ண நாராயண நாராயண நாராயணங்கிற அந்த பரம்பரையில் வருவோம். அப்பேற்பட்ட ஜெகத்குரு இன்னி வரைக்கும் கிருஷ்ணன்லேருந்து ஆரம்பித்து நமக்கு இருக்கு. இங்கே நம்ம ஏன்னா எதிஷ்டால் பீடாதிபதியில் தரிசனம் பண்ணுறோம். அவள் நேர கிருஷ்ணனை பார்த்த மாதிரி தான் அர்த்தம். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியமானது. அந்த கிருஷ்ணர் பிறக்க போகிறார். வருஷம் நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி நம்ம இந்த வருஷம் 26ஆம் தேதி இன்னைக்கு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி எல்லாரும் கொண்டாடுறா. எல்லா பிரதேசத்துலேயும் நம்மளோட பாரத தேசம் மூலையில் எல்லா இடத்துலையும் கொண்டாடுவோம். எல்லாரும் கொண்டாடுவோம்.
அவளுக்கு தகுந்த மாதிரி அவளோட இது மாதிரி எல்லோரும் கொண்டாடுவாள். அது நல்லா இருக்கும். அது மாதிரி நாமளும் நன்றாக வீட்டில் கொண்டாடுறது. வெளியிலேருந்து பக்ஷணம் வாங்கலாம், முடியலைங்கிறது வாங்குற சில பேர். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், என்னோடய பிரார்த்தனை, பக்ஷணங்களில் நமக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து வீட்டில் கொஞ்சம் பக்ஷணங்களை பண்ணி எல்லாம் இது பண்ணி அக்கம் பக்கத்தில் பக்ஷணம் கொடுக்குறதும் உண்டு. எல்லாம் கொடுத்து வைஷ்ணவாளில் பார்த்தேன்னா அந்த தொட்டில் மாதிரி கட்டி அதுக்கு மண்டபம் கட்டியிருப்பா. எல்லாம் இந்த பக்ஷணத்தை தொங்க விட்டுருப்பா குழந்தை பார்க்கறதுக்காக. அதனால் அந்த தொட்டில் சின்னதாக அம்பேகால் கிருஷ்ணரை வச்சுட்டு அவருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி நிவேத்தியம்லாம் பண்ணுவாள். எல்லா விதமான பாராயணங்களும் பண்ணுவாள். எல்லாம் பண்ணி பூஜை பண்ணிட்டு எல்லாரும் வந்து அந்த அர்க்கியத்தை கொடுத்து அர்க்கியத்தை பிரசாதமாக அர்க்கிய தீர்த்தத்தை எடுத்துப்பா. அப்போதான் விரதம் முடியும். ஏற்பட்ட விரதத்தை நன்றாக பண்ணுறதுனால என்ன அப்படின்னா அத்தனை பாவங்களும் பாவ குடம் வந்து நமக்கு ரொம்ப கிடைக்கல. நிறைய மூட்டையாக நம்மள்கிட்ட இருக்குது. அதெல்லாம் குறைக்கணும்னா இதெல்லாம் பண்ணினா போதும், சரன்னு புரிஞ்சிடும். ஏன்னா இந்த மாதிரி நாடுகளில் பண்ணும்போது நமக்கு என்னென்னா மீதி நாளில் பண்ணுறதுக்கு ஒரு மூட்டை குறையுது, 10 மூட்டை வருது. அப்படி ஏற்பட்ட நமக்கு அதெல்லாம் சேஸாக இருக்கிறதுக்காகவும் ஆனந்தமாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி விரதங்கள்லாம் பண்ணணும். எல்லோரும் நன்றாக பண்ணி வீட்டிலே முடிஞ்ச வரைக்கும் பக்ஷணங்களை எல்லாத்தையும் பண்ணி கிருஷ்ணருக்கு சொல்லி நாமாக்களை சொல்லிகிட்டே பண்ணுவார். முதலெல்லாம் சமையல் கூட எல்லா ராத்திரியும் முதல்லலாம் அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒன்று நாமாக்களை சொல்லிகிட்டே பண்ணுவார். அது என்ன ஆகும், அது உள்ளே போகும்போது அந்த நாமாவளியாக சாப்பாடு போகிறதுனால நமக்கு சிந்தனை வந்து நல்ல சிந்தனையாக வரும். நல்ல அதுக்கு தான் பிராமணனுக்கு கூட ஒரு பேர்லாம் இருந்துட்டுருக்கு. அதனால் எல்லோரும் இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி சின்ன பண்ணுறதுல நிறைய பேர் இருந்தால் இருக்காங்க. நிறைய பேர் அப்பவும் உண்டு. அந்த காலத்துலேயும் எல்லா காலத்துலேயும் எல்லாரும் நிறைய பேர் சாதாரணப்பட்ட ஜனங்கள்லாம் நிறைய பேர் மகான்களாக இருந்திருக்காங்க. எல்லோரும் பேர்பட்ட ஒரு பாக்கியமானது கிடைக்கிறது. எல்லோரும் நன்றாக செய்து நன்றாக அந்த கிருஷ்ணருக்கு பக்தியாக செய்து அதை நிவேத்தியம் பண்ணி எல்லோருக்கும் 4 பேர் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து சாத்திரப்படி வச்சுருந்து அவல், முக்கியமாக அவல், வெண்ணெய், நல்லா வெண்ணெய் வைக்கணும், அவல் வைக்கணும். அவல் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் அதில் இந்த பிரசாதத்தில் இருக்கணும். அது ரெண்டும் வச்சு நன்றாக பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும். எல்லோரும் நல்லா பண்ணுறோம். அடுத்தபடியாக சின்னதாக நமக்கு வந்து இப்போ இந்தமாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம்னு ஒரு அபிப்பிராயம். அதனால தான் இதை போட்டிருக்கோம். அடுத்தபடியாக நம்ம விஷயங்கள்லாம் நம்ம அனுஷ்டானங்கள் எந்தெந்த ஜபங்களில் எந்தெந்த ஹோமங்களில் என்னென்னு பண்ணணும் என்னபடிங்கிறதெல்லாம் பார்க்கலான்னு மனசில் இருக்கிறதுக்கு பகவான் தொழிற்சாலைகளும் பண்ணணும். அதனால் நீங்களும் எல்லோரும் அதில் கேட்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியாக பகவான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கட்டும், நமக்கும் பாக்கியம் கிடைக்கட்டும் அப்படி சொல்லி மங்களம் கௌசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்.